Hello friends, அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் செய்ய போறது கோதுமை கடலை மாவு தட்டை. இது வந்து ரொம்ப சுலபமா பண்ணலாம். இது கூட வந்து ஓமம், கஸ்தூரி மேத்தி. கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கும். அதாவது வெந்தயக்கீரையோட dry leaf தான் வந்து கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவோம். இது வந்து ஆட் பண்றப்ப என்னன்னா குர்குரே டேஸ்ட் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். லைட்டா வந்து கசப்பாவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 200 கிராம் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் எடுத்துக்கலாம். கடலை மாவு 75 கிராம் எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இது கூட வந்து பெருங்காயம் வந்து ஒரு சிட்டிகை. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேத்தி, அதாவது கஸ்தூரி மேத்தி ட்ரை லீஃப்னு சொல்லுவோம். 1 டேபிள் ஸ்பூன் அஜ்வைன், ஓமம் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மாவு வந்து டைட்டாக தான் நம்ம பிசையணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி கோதுமை மாவு ஒரு சிட்டிகை, மஞ்சள் தூள். இப்போ நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். இப்போ கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கையில் வச்சுட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து ஓமம், இதையும் அதே மாதிரி தான் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டுனா ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். கையிலே வச்சு இப்படி போட்டுக்கணும். இதையும் போட்டுட்டு நெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் கூட விட்டுக்கலாம். அதாவது சூடு பண்ண ஆயிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா இது வெடிச்சு வருது. இது வந்து கரெக்டான பதம் கிடையாது. நம்ம இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். இது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுனால தான் நான் வந்து இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு காமிச்சேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கையில் வந்து பிடிச்சி பார்க்கணும். அப்போ கரெக்டான பதம் இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக பிசைஞ்சுக்கணும். அதாவது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா நிற்கிது. இதான் வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட்டாக தான் இந்த மாவு பிசையணும். உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு காரம் வந்து எதுவும் ஆட் பண்ணல. மேத்தி, அதாவது லைட்டாக இது வந்து என்னென்னா கொஞ்சம் கசக்கும், பட் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதாவது குர்குரே டேஸ்ட் மாதிரி வரும். இது இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை 10 நிமிஷம் கழித்து இந்த சைஸில் நம்ம உருண்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லெவலில் தான் இருக்கணும். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரோல் மாதிரி உருட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து வீட்டில் வந்து ஒரு 2-3 பேர் அளவுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இது வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதை நம்ம டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோன்னா ஒரு 10 டேஸ் வரைக்கும் அதே மாதிரியே இருக்கும். அதாவது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதெல்லாமே சிம்பிள் ரெசிபீஸ். எல்லாருமே வந்து வீட்டிலே செய்யலாம். கோதுமை மாவு, கடலை மாவு எல்லாருமே வீட்டில் வச்சுருப்போம். ஈஸியாகவும் இருக்குது இது செய்கிறதுக்கு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு உருண்டைகளாக எடுத்து 2 கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு சைடில் க்ராஸாக பண்ணிவிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. இதையும் அதே மாதிரி கொஞ்சம் க்ராஸாக பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம். அதாவது ஈவனாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இது மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிறது வேகாது. நல்லா வேகணுங்கிறதுனால தான் நம்ம ஃபோர்க்கில் வந்து ஒரு குட்டி குட்டி ஹோல் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிறது மாவு எல்லாமே நல்லா வெந்துடும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. நம்ம மீதி இருக்கிறதையும் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். சுவையான கோதுமை கடலை மாவு தட்டை ரெடி. கோதுமை கடலை மாவு தட்டை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.